ஹலோ ஆல். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னிய பத்தி சொல்லப் போறேன். புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்கோ, இல்ல ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, நான் டிராவல் பண்ண மாரியே அவங்களும் டிராவல் பண்ணியிருக்கலாம். அந்த என்ன மாரியே அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கலாம். ஸோ மேபி இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். ஓகே. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ். நான் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 2019 இந்தியன் மார்க்கெட்ல தான் ட்ரேட் பண்ணேன். நான் சூஸ் பண்ண செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டீஸ்ல இன்ட்ராடே. சரியா? ஸோ எதனால இன்ட்ராடே ஈக்விட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெவரேஜ் கிடைக்கும் அதுல. நான் எடுத்துட்டு வந்த கேபிட்டல் 40,000 சொன்னேனா, ஸோ அத வச்சு நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். எதுவுமே தெரியாது. கிரீன்னா பை, ரெட்னா செல் அவ்வளோதான். மேல போச்சுன்னா பச்சை எழுத்து, கீழ போனா ரெட் எழுத்துன்ற மைண்ட் செட்டுக்குள்ள தான் வந்து உள்ள என்டர் ஆகி நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். சில நாட்கள் வந்து ப்ராஃபிட் வந்தது. ஒரு 2 நாள் ப்ராஃபிட் வரும். 3வது நாள் லாஸ் வரும். சில டைம்ல தொடர்ந்து 3 நாள் லாஸ் வரும். 4வது நாள் ப்ராஃபிட் வரும். அப்படியே மிக்ஸ்டா போயிட்டு வந்துட்டே இருந்தது. 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆன பிறகு என்னுடைய இது எடுத்து பார்க்குறேன். பேலன்ஸ் எடுத்து பார்க்குறேன். எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெய்லி தான் பார்த்துட்டு இருப்பேன். அது வேற விஷயம். நான் உங்களுக்கு சொல்றதுக்காக 1 மந்த்ன்னு சொல்றேன். 1 மாசம் முடிவுல பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா, ₹35,000 இருந்தது. ஓகேவா? அதாவது ₹5,000 வந்து லாஸ். என்னடா இது காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பண்ண வந்தா, இருக்கிற காச இவங்க எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அங்கேயே வந்து இந்த ட்ரேடிங் நிறுத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது இன்ட்ராடே. இன்ட்ராடேனா என்னது? பொசிஷன காலையிலே ஓப்பன் பண்ணிட்டு, அன்னைக்கு ஈவினிங்குள்ள குளோஸ் பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் நான் பண்ணேன். ஈக்விட்டீஸ்ல பண்ணேன். அதாவது சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேயே நான் வந்து என்னோட ட்ரேடிங் நிறுத்திட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் நான் ட்ரேடிங் பக்கமே உள்ள வரல. அந்த டைம்ல அந்த கொரோனா பீரியட் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த கொரோனா பீரியட் 2020, 21 அப்ப நான் சுத்தமா ட்ரேடிங் என்னோட தாட்டே அந்த பக்கம் வரல. சரிங்களா? ஏன்னா ஒரு நஷ்டமாகுற ஒரு இடத்துல போயிட்டு எதுக்கு நம்ம திருப்பி அதை யோசிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு அதனால போகல. அகைன் 2021 அக்டோபர், நவம்பர் மந்த்ல பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றான், உள்ள வந்துட்டு "டேய் ட்ரேடிங் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். "டேய் நான் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். இது மாதிரி எனக்கு அதுல செட் ஆகலன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, அவன சொன்னான், "டேய் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பத்தி தெரியுமா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஆப்ஷன்ஸ் ஸோ புது செக்மெண்ட்டுக்குள்ள மறுபடியும் ட்ரேட் பண்ண வரேன். ஆப்ஷன்ஸ் பையிங். ஓகே பையிங். ஓகேவா? அதுக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வரும்போது ஒரு 50,000 சம்திங் எடுத்துட்டு வந்தேன். சொன்னான் அந்த மாதிரி டெய்லி ₹500 சம்பாதிக்கலாம் இதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அப்படியாடா சரின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் என்ன பண்றேன், நான் பண்ண தப்பு சொல்றேன் பாருங்க. நான் கத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள வரல. திருப்பி வந்து அகைன் அதே தாட் பச்சைனா மேல, ரெட்னா கீழ அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள உள்ள வந்துட்டு அகைன் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள உள்ள சோ அந்த தாட்லயே உள்ள வந்து என்ன பண்ணேன் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த முறை அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எதுல பண்ணேன்னா, பேங்க் நிஃப்டி. ஓகேவா? பேங்க் நிஃப்டி அப்ப வந்து பயங்கர ஃபேமஸ். ஓகேவா? இப்பதான் ரீசென்ட்டா அந்த வீக்லி எக்ஸ்பைரிலாம் பேங்க் நிஃப்டில எடுத்ததுனால அந்த வால்யூம் ரொம்பவே டிராப் ஆயிடுச்சு. அப்பல்லாம் அப்படி கிடையாது. மோஸ்ட் மோஸ்ட் ட்ரேடட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி தான் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு அவ்ளோ அதிகமா இருக்கும். வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஹைபிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட்ல பண்ண இன்ட்ராடேலயாச்சும் எனக்கு 1 மாசம் டைம் கிடைச்சுச்சு. இது வானடா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல ஒரே வாரத்துல நான் முடிவு பண்ணிட்டேன். இது ஆப்ஷன்ஸ் பையிங் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. சோலி முடிச்சு. ஏன்னா, நான் வந்து ஒரு லோ ரிஸ்க் ட்ரேடர். நான் லோ ரிஸ்க் ட்ரேடரா இருந்துமே, எனக்கு ஒரு வாரத்துல ₹8,000 கிட்ட காலி ஆயிடுச்சுன்னும்போது, எனக்கு வந்து இது சுத்தமா செட் ஆகல. நான் மறுபடியும் நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு என்ன பண்ணேன், ஏன்னா எதுக்காக பிரீமியம் ஏறுது? எதுக்காக இறங்குது? சில சமயத்துல மார்க்கெட் என் பக்கம் போனாலுமே பிரீமியம் ஏற மாட்டேங்குது. இந்த மாரிலாம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஓவர் நைட்லலாம் ஹோல்ட் பண்ணுவேன் சில பொசிஷன்ஸ்லாம். எனக்கு ஒண்ணுமே அது புரியல எனக்கு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே புரியல முதல்ல. சரியா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிரீமியம் வந்து கண்ணாபின்னான்னு ஏறுது. சில டைம்ஸ் ரொம்ப அதிகமா ஏறுது. சில டைம்ஸ் ரொம்ப 0 போய் முடிஞ்சுது. எதுக்கு 0 ஆகுதுன்னு தெரியல. இந்த மாரி விஷயம்லாம் இருந்தது. ஸோ தெரிஞ்சுக்காம உள்ள வந்தது என் தப்பு முதலு. அகைன் என்ன பண்ணிட்டேன், அதையும் விட்டுட்டேன். விட்டுட்டு இந்த முறை நான் வந்து எக்ஸிட் ஆகல. இந்த முறை நானா யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, ஸோ அப்ப ட்ரேடிங்ல யார் தான் நெறைய காசு சம்பாதிக்கிறா? யார் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்றான்றத வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்பதான் புதுசா நான் இன்னொரு சைடு ஆஃப் ஆப்ஷன்ஸ்குள்ள என்டர் ஆகுறேன். ஆப்ஷன்ஸ் செல்லிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் செல்லிங்ல நெறைய பேர் ப்ராஃபிட் பண்றாங்க. கன்சிஸ்டன்ட்டா பண்றாங்கன்றத மட்டும் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் ஒன் டைம் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன், அத பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நிறைய யூடியூப்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். கூகுள் பண்ணேன். நிறைய சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த முறை அகைன் 2022 மார்ச் மந்த். ஓகேங்களா? அந்த டைம்ல நான் திருப்பி உள்ள என்டர் ஆகுறேன். ஆப்ஷன் செல்லிங். இதுக்கு வந்து நான் முதல்ல வந்து ஒரு 10% 5% தான் நாலேட்ஜ் இருந்துச்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி. இந்த முறை உள்ள என்டர் ஆகும்போது ஒரு 70% கிட்ட தெரிஞ்சுட்டு தான் உள்ள வந்தேன். ஓகேங்களா? அத பத்தி நிறைய படிச்சு தெரிஞ்சுட்டு உள்ள வந்துட்டேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேற ஒண்ணு கத்துக் குடுக்கும். நான் வந்து தியரிட்டிக்கலா பேசுறேன். தியரிட்டிக்கலா நான் அதே படிச்சுட்டு தான் வந்து உள்ள வந்துட்டேன். ஓகேங்களா? உள்ள வந்தம்போது நான் அதுக்கு வந்து கேப்பிட்டல் அதிகம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் செல்லிங்க்கு கேப்பிட்டல் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் மார்ஜின். ஸோ நான் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்த சேவிங்ஸ் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். செல்லிங் பண்ற அளவுக்கு என்கிட்ட சேவிங்ஸ் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்து இதுல டெபாசிட் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணேன், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ ஐ ஸ்டார்ட்டட் கெட்டிங் ப்ராஃபிட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ 2022ல ஆரம்பிச்சேன். அகைன் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து இந்த ட்ரேடிங்க்காக மெயினா உள்ள வந்தது. நான் வந்து பயங்கர
லட்சாதிபதி ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணுன்ற மைண்ட் செட்ல நான் வந்து ட்ரேடிங்குள்ள வரல. டு பி ஹானஸ்ட். எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கொஞ்சம் இதுல இருந்து தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் அதுக்குள்ள வந்தேனே. என்னோட மைண்ட் செட் அப்படிதான். அதுக்கு தான் நான் இதுக்குள்ள வந்தேன். அதே தான் நான் உங்ககிட்ட முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ரொம்ப லோ ரிஸ்க் ட்ரேடர்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு லோ ரிஸ்க் ட்ரேடர்னால என்னுடைய கேபிட்டல் ரொம்ப புரொடெக்ட் பண்ற மாதிரி நான் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தா கூட எனக்கு போதுன்ற மைண்ட் செட் தான் நான் ட்ரேடே பண்ண ஆரம்பிச்சேன். அகைன் ஐ டோன்ட் ட்ரேட் வித் கேஷ். ஓகேவா? நான் வந்து கொலாட்ரல் தான் ட்ரேட் பண்ணுவேன். அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் என்னன்ட்டு. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சேன். கன்சிஸ்டன்ட்டா ஓரளவுக்கு வந்துச்சு. லாஸ்லாம் வராமலாம் இருக்காது. பட் லாஸை விட ப்ராஃபிட்ஸ் அதிகம் அதிக நாட்கள் எனக்கு வந்தது செல்லிங் பண்ணும்போது. அதே மாதிரி ஐ எம் நாட் ஃபுல் டைம் ட்ரேடர். ஓகேங்களா? நான் வந்து காலையில சாயங்காலம் வரைக்கும் நல்லா சார்ட்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. 2 நாள் 3 நாள் மேல பார்த்தாலே எனக்கு பயங்கரமா தலைவலி வந்துரும். அதனால அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட பொசிஷன்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணேன்னா 3 வாரம், 4 வாரம் கணக்கு, மாச கணக்குல 2 வார கணக்குல வந்து இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவேன் பொசிஷன்ஸ. அது மாதிரி தான் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய கத்துக்கிட்டு, எனக்கு ஏத்த மாரி அப்படி இப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஏன்னா பிகாஸ் ஒரு உங்களுக்கான ரிஸ்க் வேற மாரி இருக்கும். எனக்கான ரிஸ்க் வேற மாரி இருக்கும். உங்களுக்கான கேபிட்டல் வேற மாரி இருக்கும். என்னுடைய கேபிட்டல் வேற மாரி இருக்கும். உங்களோட பிரெடிக்ஷன் வேற மாரி இருக்கும். என்னோட பிரெடிக்ஷன் வேற மாரி இருக்கும். உங்களுடைய அனாலிசிஸ் வேற மாரி இருக்கும். என்னோட அனாலிசிஸ் வேற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஏத்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு, என்னுடைய ரிஸ்க்குக்கு ஏத்த மாரி நான் வந்து குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து மார்க்கெட் பிஹேவியருக்கு ஏத்தாப்ல டிப்ளாய் பண்ணுவேன். எக்ஸிட் ஆவேன். அதுக்கு ஏத்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே குட்டா நல்லா வந்துட்டு இருந்தது. 23, 24, 25 ஸோ ஆல்மோஸ்ட் 3 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சா? ஸோ 3 1/2 இயர்ஸ் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் வந்தா 4 இயர்ஸ் கணக்காக போகுது. ஐ வாஸ் ஸ்டில் இன் த மார்க்கெட். ஐ வாஸ் ஸ்டில் டூயிங் திஸ் ஆப்ஷன்ஸ் செல்லிங். ஸோ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, எந்த ஒரு என்விரான்மெண்ட் நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக் மார்க்கெட், நான் பொதுவாகவே சொல்றேன். எந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சர்வைவல் கொடுக்குதோ அந்த என்விரான்மெண்ட்ல தான் நீங்க இருக்கணும்ன்றது ஒரு பொதுவான கருத்து. எல்லாருக்குமே அது தெரியும். ஓகேங்களா? ஒரு சூடான ஒரு பூமி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் வந்து சஸ்டெயின் ஆகுது. இதே நம்ம வந்து ஒரு ஜம்மு காஷ்மீரோ இல்ல வேற ஏதாச்சும் ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாலயாஸ்லயோ, ரஷ்யாவுக்கோ போனா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? நம்ம குளிர்ல நம்ம உடம்பு வந்து தாளாது. நம்ம வந்து அங்க சர்வை பண்றது கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ அங்க வந்து நம்ம ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு அதனால தான் நம்ம திரும்பி நம்ம இடத்துக்கே வந்துடுறோம். ஸோ நம்மளுக்கு எந்த இடம் சர்வைவல் கொடுக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். கரெக்ட்டா? அதே தான் மார்க்கெட்டுக்கும். ஸோ மார்க்கெட்ல எனக்கு ஆப்ஷன்ஸ் செல்லிங் வந்து சர்வை பண்றதுக்கான ஒரு இடம் குடுத்துச்சு. ஸோ ஐ அம் ஸ்டில் டூயிங். ஸோ நான் அதனால தான் ஆப்ஷன் செல்லிங்ல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ண இன்ட்ராடே ஈக்விட்டிஸும் 2வது பண்ண ஆப்ஷன்ஸ் பையிங்கும் வந்து எனக்கு வந்து அந்த மார்க்கெட்ல விட்டு வெளிய போ அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு குடுத்துச்சே தவிர்த்து, இன்னும் நீ மார்க்கெட்டுக்குள்ளேயே இருன்ற மைண்ட் செட் எனக்கு குடுக்கல. ஓகேவா? மறுபடியும் இத பண்ணுன்ற ஒரு தாட் எனக்கு வைக்கல. இத திருப்பி நீ பண்ணக்கூடாதுன்ற தாட் தான் வந்துச்சு. சரியா? ஸோ அப்போ நான் என்னுடைய சர்வைவல் வந்து அங்க கிடையாதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க 2 இடத்துலயுமே. இன்ட்ராடே ஈக்விட்டிலயும் 2வது ஆப்ஷன்ஸ் பையிங்லயும். 3வது ஆப்ஷன்ஸ் செல்லிங் நான் பண்ணும்போது நான் 3 வருஷம் நான் அந்த அந்த அதுக்குள்ளேயே நான் வந்து சர்வைவ் ஆயிட்டேன். ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒண்ணு வேரி ஆகும். மேபி. ஓகேவா? சில பேருக்கு இன்ட்ராடே ஈக்விட்டிஸே வந்து சர்வைவல் எலிமெண்ட் குடுத்திருக்கும். சில பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் குடுத்திருக்கும். சில பேர் செல்லிங் குடுத்திருக்கும். சில பேருக்கு ஃபியூச்சர்ஸ் குடுத்திருக்கும். சில பேருக்கு கமாடிட்டீஸ் குடுத்திருக்கும். அந்த மாதிரி நிறைய வேரியஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் டிஃபர்ஸ் வித் பீப்பிள். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போணும். எனக்கு ஆப்ஷன் செல்லிங் வந்து ஒரு ப்ராப்பரான சர்வைவல் என்வைரன்மென்ட் வந்து எனக்கு குடுத்திருக்கு. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டூ ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? ஸோ நான் இன்ன வரைக்கும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து அதுல இருந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியுதுன்றதுனால தான். அதுல வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியலன்னா நான் ஏன் அதுல உட்காந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஜர்னி சில பேருக்கு வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் இத சொல்றேன். உங்களுக்கு எது சர்வைவல் ஆகுதோ அத வந்து நீங்க சூஸ் பண்ணணும்ன்றது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அது தெரிஞ்சுட்டு உள்ள வரும். நான் ஃபர்ஸ்ட் பண்ண 2 தப்பு வந்து பார்க்காம, படிக்காம, எதுவுமே தெரிஞ்சுக்காம உள்ள வந்தது. அது ஒரு காரணம் கூட சொல்லலாம். அதே மாதிரி இத நான் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தேன். சரியா? அதுவும் ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது மேபி நான் ரொம்ப லோ ரிஸ்க் ட்ரேடர்ன்றதுனால ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமான ப்ராஃபிட் எடுத்தாலே போதுன்ற அளவுக்கு தான் நான் வந்து எடுப்பேன். அது வந்து சைடுல எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் மாரி தான். நான் பெரிய பணக்காரன் ஆகணுன்றதுக்காக ட்ரேடிங்ன்ற ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணல. ரொம்ப ஆப்டிமல் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் கணக்கு தான். நான் அமௌண்ட் வைக்க மாட்டேன். நான் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்கு ரூ. 2000 சம்பாதிக்கணும்ன்றது அமௌண்ட்டா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே. நான் வந்து பெர்சன்டேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? பிகாஸ் பெர்சன்டேஜ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. என்னுடைய கேபிட்டல்ல இருந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேடே பண்ணுவேன். ஸோ எதுக்காக நான் இத மெயினா இந்த ஜர்னிய வந்து நான் ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கமிங் வீடியோஸ்ல என்னோட சேனல்ல நான் எப்படி ட்ரேடிங்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், நான் என்னென்ன மாரிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே என்னென்னலாம் மார்க்கெட்ல நடக்குதுன்றத பொறுத்து மட்டுமே நான் வந்து டீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இட் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நான் வந்து நீங்க இந்த ட்ரேடிங் எடுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க டிப்ளாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸோ, அட்வைஸோ அந்த மாரிலாம் வந்து எதுவுமே உங்களுக்கு நான் குடுக்க போறதில்ல. நான் குடுக்கவும் கூடாது. சரிங்களா? அது வேற விஷயம். ஸோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நான் டீச் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் கூட சொல்லிக்கணும். அபார்ட் ஃப்ரம் திஸ் என்னுடைய வீடியோஸ்ல வந்து பெருசா எடிட்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு எடிட் பண்றதுக்கு நேரம் கிடையாது. இந்த 10 செகண்டுக்கு 5 செகண்டுக்கு வந்து எடிட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குல்ல, அந்த அளவுக்கு எனக்கு பண்றதுக்குலாம் நேரம் கிடையாது. பட் பிகாஸ் அந்த மாதிரி எங்கேஜிங்கா இல்லைன்னா வீடியோஸ் யாரும் பார்க்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னோட வீடியோஸ் வந்து பெருசா எங்கேஜிங்லாம் இருக்காது. பட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அத மட்டும் நான் வந்து
கண்டிப்பா உறுதியாவே சொல்லுவேன். இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். பட் எங்கேஜிங்கா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. பிகாஸ் அந்த அளவுக்கு எனக்கு எடிட் பண்றதுக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு ஒரு 3 மணிக்கணக்காலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. சரியா? ஸோ நான் வீடியோ வந்து நார்மலா தான் எடிட் பண்ணுவேன். அதுல ஆனா இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்றத மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க அதுமாரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ திஸ் இஸ் மை ஜர்னி. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் இன்ட்ராடே, தென் டூ ஆப்ஷன்ஸ் பையிங், நவ் ஐ அம் அன் ஆப்ஷன் செல்லர். ஐ டூ இன்வெஸ்ட்மென்ட். ஓகேவா? அது ஒரு பக்கம் நான் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருக்கும்போது, நான் வந்து கண்டிப்பா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இட் இஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. அது ஒரு பக்கம் எப்பவுமே இருக்கும். ஸோ நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இதெல்லாம் பண்ண மாட்டேன். இன்வெஸ்ட்மென்ட் ஒரு சைடுல எப்பவுமே எப்பவுமே இருக்கும். இது வந்து இந்த ட்ரேடிங் ஜர்னி மட்டும் தான். பிகாஸ் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட், ரைட்? ட்ரேடிங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஷார்ட் டெர்ம். இன்வெஸ்ட்மென்ட்ன்றது ஒரு லாங் டெர்ம் கேட்டகரி. நான் அதனால இதுக்குள்ளே எடுத்துட்டு வரல. அது வந்து ஓரமா வச்சுருங்க. நான் ட்ரேடிங் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேக்குள்ள வந்தேன். அப்புறம் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பையிங் வந்தேன். அப்புறம் ஆப்ஷன் செல்லிங் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2மே வந்து எனக்கு அந்த இன்வால்வ்மென்ட் குடுக்கல. ஆப்ஷன் செல்லிங் இன்வால்வ்மென்ட் குடுத்துச்சு. ஸோ ஐ அம் ஸ்டில் டூயிங் திஸ். So I hope this video will be very helpful for you. So do subscribe to the Explore Finance channel so that you will be getting notification for the videos that I post regularly. Thank you.